பிறர் நலத்துக்கு உதவாத உடல் வலிவும் அறிவும் பெற்ற பிறவியும் மதிப்பும் விளங்கினத்ததாகும். பிறர் உழைப்பின் விளைவாலும் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன். பிறருக்கு எவ்விதத்தும் வருத்தம் எழா முறையில் பெருஞ்செல்வம் சேர்த்திடினும் பிழையில்லை அதனால். பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேருதவி புரிந்தோரே பிறந்த பயன் பெற்றார். பிறர் மகிழவும் பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்கவும் பேருதவி புரிந்து வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கூடலூர் எஸ். பாஸ்கர் ஐயா அவர்கள் மகரிஷியின் பல கோணங்கள். தலைப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த கமல் வந்து தசாவரத்தில் 10 ஆக்டு அப்படின்னா அந்த மாதிரி வந்து மகரிஷிக்கு வந்து எத்தனை ஆக்டே கிடையாது. அவ்வளவு கோணங்களையும் நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்வதற்கு ஐயா வந்திருக்கிறாங்க. அந்த தலைப்புக்காகவே வந்திருக்கிறேன் இன்னைக்கு. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். சான்றோர்களே, இன்னைக்கு அருள் தந்தை அவர்களுடைய ஜெயந்தி விழாவில் அவரை பற்றி சிந்திக்கிறதையும் அவரை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதும் மிக அவசியம். நாமெல்லாம் ஒரு குருவுக்கு சீடர்களாக இருக்கிறத விட அந்த குருவினை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோமான்னா இன்னும் இல்லைல்ல. எத்தனை பேர் நீங்கள்லாம் வாழ்க்கை விளக்கம் படிச்சிருக்கிறீங்க? எனது வாழ்க்கை விளக்கம். அப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான் படிச்சிருக்கிறீங்க. அப்போ நான் நிறைய தைரியமாக சொல்லலாம் போல இருக்கு இல்லை? என்ன வேணாலும் சொல்லலாம், அப்படிதானே? அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணுமோ அதை குருவே இருந்து சொல்ல போகிறாங்க. அதை எவ்வளோ தூரத்துக்கு என்ன கருவியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு சொல்ல போகிறாங்க. இதை நல்ல நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்வது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் இருக்குது. நீங்கள்லாம் சேர்ந்து தேவையை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது இங்கேருந்து வந்துட்டு போகும். சரியா? சரி, இப்போ மகரிஷியை பற்றி ஒவ்வொரு விஷயமா நம்ம வரலாம். ஒரு சின்ன குழந்தை உருவானது இல்லையா, அது கருவிலே திருவுடைய குழந்தை. இதுதான் முதல் பரிமாணமே. அது மகரிஷியுடைய அம்மா அப்பா 2 பேரும் சொல்லுவாங்க, தவமாக தவமிருந்து பெற்ற குழந்தை. மகரிஷி அதை எழுதுறார், நான் 8வது குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னாலும் கூட தவமாக தவமிருந்து ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு சொல்லி தவமிருந்து பெற்ற பிள்ளையாக வந்தேங்கிறார். என்ன தவம் பண்ணாங்களாம் தெரியுமா? அப்படி அம்மா வந்து டெய்லியும் சாணி மொழுகி அதில் சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். அதை விட இன்னொரு சடங்கு சம்பிரதாயம் அவங்க இதில் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி இவர் இந்த மாதிரி மொழிகை சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கிற போது போகிற போக்கில் ஒருத்தர் சொல்லிட்டு போனாராம், ஒன்றும் இல்லை, ஒரு வெத்தலையில் 5 குறுமிளகை வச்சு காலையில் விடிய காலையில் போய் குளத்துல நீராடிட்டு அந்த குளக்கரையில் வச்சு 2 கையையும் பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே வாயால் கவ்வி அதை எடுத்து சாப்பிடணும்னாங்களாம். எவ்வளோ காரம் இருக்கும், ஆனால் சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கடுமையாக தவம் செய்தவர்கள் சின்னம்மா அம்மாவோட ஐயாவோட அம்மா. அப்பா என்ன பண்றாருன்னா, சொன்ன உடனே போய் ஒரு ஆலமரத்தையும் அரச மரத்தையும் நட்டு வச்சு வளர்த்து அதுக்கு 2ஐயும் வளர்த்து வளர வளர தன்னுடைய வம்சம் வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வளர்த்துறாரு. இப்படி பல தவங்கள் செய்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அதான் சாமி சொல்லுவாங்க இல்லையா, உணவிலே எளிமை, உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, உத்தமர் இயல்புன்னு சொல்றாருல. அது மாதிரி 2 பேரும் எந்த இடத்துல யாருக்கு என்னவோ அந்த இடத்துல ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க. பையன் அவங்க கூட சொல்லும்போது சொன்னாங்கல்ல, பிறர் மகிழ தன்னுடைய சேவையை யார் செய்கிறார்களோ அவர்கள் தானே உத்தமர்கள்னு சொன்னாங்க. அது மாதிரி தன்னுடைய சேவை அத்தனையும் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா இடத்துக்கும் அந்த ஊரில் எங்கே பிரசவம்னாலும் ஓடி ஓடி வேலை செய்வாங்க. ஒரு முறை சாமியே கேட்டிருக்காரு, எதுக்குமா நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எதுக்காக இப்படி ஓடி ஓடி உழைக்கிறியே, ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேய்றியேன்னு சொல்கிற மாதிரி சாமி கேட்குறாங்க, ஏன் இப்படி ஓடா போறியே அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், எமன் வந்து எடுத்துகிட்டு போகும்போது என்னை வெயிட் போட்டால் எடுத்துகிட்டு போகிறான், இவ்வளோ குறைஞ்சிட்டியே அப்படின்னு கேட்கவா போகிறான், அதனால் இருக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், செய்யணும்.
அத நான் அடிக்கடி எங்க வீட்ல சொல்லதுண்டு. முடிஞ்சத செய்யணும். எப்போதுமே என்ன பண்ணணும்? முடிஞ்சத செய்யணும். எது வரைக்கும் செய்யணும்னா, முடியிற வரைக்கும் செய்யணும். முடிஞ்சத செய்யணும், முடியும் வரை செய்யணும். இல்லையா? இது மாரி அவங்க எல்லாம் எவ்வளோ காலமா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, ஓடி ஓடி உழைச்சு இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும்னு வந்தவர்கள். அப்படி அந்த 2 புனித ஆத்மாக்களுடைய கருமம் தூய்மை அடைந்த ஒரு மகான் அவதாரம் செய்கிறார். இல்லையா? அது சொல்லுவோம் இல்லையா? இறைவா என் குருவாய் வந்தாய் அப்படின்னு சொல்றார்ல. இறைவனே குருவாக வருகிறார். அப்போ அவருக்கு இறைவா குருவாக வந்தாய்ன்னு அவருடைய குருவை சொன்னா நம்மலாம் இப்படித்தான் சொல்லணும். நம்மளுக்கும் அவர் யாருதான்? இறைவனே நம்மளுடைய குருவாக வரார். எப்படி அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் சில சாட்சிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய அந்த விளக்கத்திலேயே சொல்றார். சாமி குழந்தை பிறந்துருச்சு. 8வது குழந்தை. எத்தனாவது குழந்தை? 8வது குழந்தை. கிருஷ்ணன் எத்தனாவது குழந்தை? 8ஆவதா வந்தாலே கிருஷ்ணன் தான், அவதாரம் தான். இல்லையா? எந்த இடத்துல பகவத்கீதையில சொல்லப்படுது இல்லையா? எங்கெல்லாம் அதர்மங்கள் தலை தூக்குகிறதோ அந்த இடத்துலலாம் நான் அவதாரம் செய்வேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அது 8வது குழந்தையாக அவதரிக்கிறார் சாமிஜி. அது கருவிலே திருவுடைய குழந்தையாக வந்திருக்கிறது. அது கிருஷ்ணன் போல ஒரு அவதார குழந்தைங்கிறதுக்கும் ஒரு ஒரு குறிப்பு சாமி எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு முறை சின்ன குழந்தை, அந்த குழந்தை அப்படியே தவந்து வருது. தவந்து போயிட்டு இருக்கிற குழந்தை ரோட்ல மோர் வித்துட்டு ஒரு அம்மா கூடையில மோரை எடுத்துட்டு வந்து வித்துட்டு வராங்க. அப்போ இந்த அம்மாவோட சாமிஜியோட அம்மா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மோர் வாங்கணும்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. இறக்க முடியல. அப்ப அந்த அம்மா சேர்ந்து இறக்கி கீழே வச்சுட்டு உள்ள போய் பாத்திரம் எடுத்துட்டு வர்றாங்க. இவங்க பாத்திரம் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா இந்த குழந்தை போய் அந்த கூடையை பிடிச்சிக்கிட்டு நிக்குது. சும்மா இல்ல, இருக்கிற வெண்ணெய், அதுல இருந்த தயிர் அவ்வளவையும் கையை போட்டு குழந்தை என்ன பண்ணும்? எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விளாண்டு அப்படியே உடம்பெல்லாம் தெரிச்சு அப்படியே சும்மா ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா அப்படியே கன்னத்துல கை வச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். யாரு? மோர் வைக்கிற அம்மா. இந்த அம்மா உள்ள இருந்து ஓடியாந்து, ஐயோ என்னம்மா புள்ள அப்படி பலாப்படுத்துறானே, நீ ஏமா அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு ஓடியாந்து கேட்கும்போது இந்த அம்மா இருமா இருமா சும்மா இருமா. ஒரு காலத்துல கிருஷ்ணன் வந்து வீட்டுல இருக்கிற வெண்ணையும் நெய்யும் திருடி சாப்பிட்டதாக நான் பார்த்திருக்கிறேன். தயிர் மோரெல்லாம் எடுத்து சாப்பிட்டதாக நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் கண்கூட பார்க்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல கிருஷ்ணனே அவதாரம் செய்ததாக கூட நாம் அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அதனாலதான் இறைவா என் குருவாய் வந்தாய் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அத்தகைய குரு எப்படிப்பட்ட குரு, அவருடைய அந்த அவதாரத்தின் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நுட்பம் என்னன்னா, அந்த குழந்தை பிறந்துச்சு, சாமிஜி பிறந்திருக்கிறாங்க. போற போக்குல அதெல்லாம் யாருன்னே தெரியல. ஒரு மகான் போற வழியில குழந்தை அழுகுது. திண்ணையில உட்கார்ந்துருந்தவர் உள்ள குழந்தை அழுகிறத பார்த்துட்டு கேட்கிறாரு, யாரு சவுண்டு கேட்குது அப்படின்னு. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தை? பையன். பையனா? அப்ப வேதாத்திரின்னு பேர் வை அப்படிங்கிறார். வேதாத்திரின்னு பேர் வைனா உடனே இவரும் அப்ரூவல். உடனே வேதா சொல்லிட்டார்ல, அப்பதான் வேதாத்திரின்னு வச்சுக்கோ அப்படிங்கிறார். வேதத்தினுடைய முடிவு நிலையை விளக்க வந்தவர் அப்படின்னு அர்த்தம் வேதாத்திரினா. அப்ப வேதங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படையான தத்துவமோ, வேதங்கள் சொல்லுவதெல்லாம் பஞ்சபூதங்களை பற்றி விளக்குவதுதான் வேதம். அந்த பஞ்சபூதங்களுக்கும் அடிப்படையான பொருளை பற்றி விளக்க வந்தவர் தான் வேதாத்திரி. இல்லையா? அதனால மூலப்பொருள் எது? சுத்தவெளி என்ற தத்துவத்தை முழுமையாக நமக்கு விளக்கி கொடுப்பதற்காக வந்த ஒரு மகான் அப்படிங்கிறதுனால தான் அங்க வேதாத்ரி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, அவர் பிறந்த ஊர் எந்த ஊருங்க? என்ன ஊரு? கூடு வான் சேரி. கூடுனா என்னது? கூடுனா சேர்றது இல்லையா? வான்னா வான்காந்தான் இல்லையா? சேரின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சேரியெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப நெருக்கமா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வான்காந்தம் கூடி நெருங்கி திணிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அந்த குழந்தை அவதாரம் செய்கிறதா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஸ்தலம் தான் அதுக்கு கூடுவாஞ்சேரி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் அமைந்தது சரியாக அந்த வார்த்தைகளும் கூட.
சரி, அப்படி உருவாகி அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளருது இல்லையா? அந்த கருவிலே திருவுடைய குழந்தை ஒரு தெய்வீக புருஷனாக மாறி, இல்லையா? அந்த தெய்வீக தன்மையோட வெளியில வந்த அந்த குழந்தையினுடைய தன்மை எதுக்காக அந்த அவதாரம்? இந்த பஞ்சபூதங்களை பற்றியும், வேதத்தை பற்றியும், முழுமையாக வேதத்தினுடைய அந்த நிலையை பற்றியும் விளக்குவதற்காக வந்த சித்தாந்தவாதியாகவும் அங்க உருவெடுக்குது. இல்லையா? வேதாந்தியாகவும் இருக்கிறது. அந்த வேதத்தினுடைய முடிவு நிலையானத சித்தாந்தத்தையும் விளக்குவதற்காக அங்க வராங்க. அதனாலதான் அந்த இடத்துல வேதாந்தியாகவும் சாமியை பார்க்கலாம், சித்தாந்தியாகவும் சாமிய பார்க்கலாம். சரி, அப்படிதான் கொஞ்சம் உயர்ந்து வந்தவங்க இதை மட்டுமே பார்த்துட்டு போகல. அவருடைய அவதாரம் இந்த வேதத்தை பற்றி விளக்குவதற்காகவும் வேதத்தின் மூலத்தை பற்றி விளக்குவதற்காகவுமே உருவாகி இருந்தாலும் கூட அவர் அதை மட்டுமே சிந்திக்கல. கொஞ்ச காலம் ஆகுது, அவர் வளர்ந்து வர்றார். வளருகிற காலத்துல வீட்டுல ரொம்ப வறுமை. 8 வயது. 8 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? பசினா என்னன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியறது இல்ல. ஆனா அந்த குழந்தை பசியினுடைய கொடுமையை முழுமையாக அனுபவிச்சது. வள்ளல் பெருமானார் சொல்லுவார் பாருங்க, 8 வயது குழந்தை, அம்மா இல்ல, அம்மா சின்ன வயதுல இழந்து போயிட்டாங்க. வள்ளல் பெருமானுடைய அம்மா, அவங்க அண்ணியார் தான் வளர்க்குறாங்க. அண்ணன், மூத்த அண்ணன் சபாபதி தான் அவரை முழுசா வளர்க்குறாரு. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அந்த பையன் ஒழுங்கா போயிட்டு வர மாட்டான். போனா அங்க போய் கந்தக்கோட்டம் கோயில் போற வழியில கந்தக்கோட்டம் கோயில், கோயிலை பார்த்தா அப்படியே முருகனை பார்த்தா அங்கேயே நின்றுடுவானாம். யார்? வள்ளல் பெருமானார். அப்படியே நயமாகி முருகனாகவே நின்று எவ்வளவு நேரம் நிற்கிறானே தெரியாத மணிக்கணக்கில் நிற்க வேண்டியது. அப்புறம் சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு வந்துட வேண்டியது. ஸ்கூல்ல இருந்து வர்றதில்லைன்னு கம்ப்ளைண்ட். அப்படியே தப்பி தவிர ஸ்கூலுக்கு போனாலும் இந்த குழந்தை கேட்குற கேள்விக்கு வாத்தியாரால பதில் சொல்ல தெரியாது, இல்லையா? அப்படி உயர்ந்த நிலையில இருந்த அந்த வள்ளல் பெருமான் மாதிரி அருள் தந்தை அவர்களுக்கும் அந்த அந்த வள்ளல் பெருமானாரே சொல்றாரு பாருங்க, 8 வயதுல அந்த குழந்தை வெளியில போன போது எப்படி இருந்துச்சா? அந்த பசியினுடைய கொடுமை வயிற்றுல தேள் கொட்டுவது போல இருந்ததாம். அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர் கடைசி காலம் வரைக்கும் இந்த சாப்பாடு போடணுங்கிற எண்ணத்தை இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க, இல்லையா? அதாவது இந்த சுண்ணாம்பை கரைச்சு வயிற்றுக்குள்ள ஊத்துனா எப்படி எரியுமோ அப்படி எரியுமா அந்த பசியினுடைய கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் மகர்ஷியும் அனுபவிக்கிறார். ஆனா இந்த வார்த்தைகள்லாம் அவர் போடல. ஆனா மகர்ஷி இதையெல்லாம் அனுபவிச்சதனுடைய விளைவு என்ன பண்ணாருன்னா, 8 வயதிலேயே தந்தைக்கு உதவியாக தரியில் இறங்கி நெசவு செய்ய ஆரம்பிக்கிறார். இங்க கர்ம யோகியாக மாறிடுறார். அது பக்திக்கு அடிப்படை. அதுக்கு அடுத்தது கர்மம், இல்லையா? இந்த முதல்ல இந்த 8 வயது குழந்தையாக இருக்கிற போதே, அதுக்கு முன்னாடி 5 வயது 6 வயதுல இருக்கும் போதே தான் உங்களுக்கு பாலகிருஷ்ண நாயக்கர்னு ஒருத்தர் கிடைக்கிறார் அவருக்கு, சாமிக்கு. அவர் சொல்லி கொடுத்த ஸ்லோகங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு பக்தியில தோய்வு பெற்று வந்தாலும் கூட 8 வயதுல அவர் முழுசா கர்மயோக நெறியை கொண்டு வர்றார். அதனாலதான் அந்த இடத்துல கர்ம யோகியாக மாறுகிறார். அவர் தறியில இறங்கி நெசவு செய்யக்கூடிய காலம் காலையில 6ல இருந்து 8 வரைக்கும் தறியில இறங்கி நெசவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போறது, இல்லையா? அதுலயும் கிடைக்கக்கூடிய அந்த காலன்னா காசை மிச்சப்படுத்தி, காலையில சாப்பிட்றதுக்காக காலன்னா காசு தருவாங்களாம். அந்த காசை மிச்சப்படுத்தி ஆங்கில பள்ளியில போய் படிச்சிருக்கிறார். அதாவது இங்கிலீஷ் கத்துக்கணும், நாம போய் 4 பேருக்கு சொல்லணும்னா இந்த வார்த்தைகள் சரியா சொல்லணும்ல அப்படிங்கிறதுக்காக, இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக காலனா காசை செலவு பண்ணி சேர்த்து வச்சு போய் படிச்சிருக்கார். நாமெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கிறது, என்னைக்காவது நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்திருக்கிறோமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. நானே உண்மையில இதெல்லாம் படிக்க படிக்க யோசிப்பேன். நம்ம இவ்வளவு படிக்கிறோம்ல, ஆனா நம்மளுடைய இந்த கம்யூனிகேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், 4 பேருக்கு இன்னும் போய் சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த லெவல்ல நம்ம உயர்த்திக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணலையே. ஆனா சாமி பாருங்க, அந்த இடத்துல நான் போய் ஐக்கிய நாடு சபை வரைக்கும் நான் போய் பேசணும் அப்படின்னு நான் 8 வயதுல யோசிக்கிறேன். செல்வத்தில் சிறந்திடுவேன், சிறந்த தத்துவ ஞானி என உலகம் போற்ற வாழ்ந்திடுவேன்னு சொல்லி எழுதுனது மட்டுமல்ல, அதுக்கான அடித்தளத்தை அப்பவே உருவாக்கி 8 வயதுல இருந்தே படிப்பை உயர்த்துறார். அப்படி படிக்கிற ஆர்வத்துல தான் அவருக்கு நிறைய படிப்புல மேலோங்கி வருகிற போது இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த 3 துறைகள்ல நிறைய ஆர்வம் வந்தது. அந்த வைத்திய பூபதி கிருஷ்ணராவையும் கிடைக்கிறார். இவரெல்லாம் கிடைச்ச உடனே இவர் நிறைய படிக்கிறார். எதை பத்தி? வெறும் மருத்துவத்தை பற்றி நிறைய படிக்கிறார். அப்படி மருத்துவத்தை படிக்கிற போது மருத்துவராகவும் அங்க பரிணாமம் எடுக்கிறார். கர்மயோகியாக இருந்தவர் இப்ப யாராக மாறாருங்க? மருத்துவராக மாறுகிறார்.
இந்த மருத்துவமாக மாறும்போது இந்த உடல் பற்றி நிறைய விஷயங்களை படிக்கிறார். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நோய்கள் பற்றியும், அந்த நோய்கள் எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி எல்லாம் படிச்சுட்டே போனவருக்கு ஒரு ஒரு முழுமை வருது. நோய் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு அதுக்கு கிளியர் டெஃபினேஷன்ஸ் வேணும். டிசீஸ்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஒரு முடிவு பண்ணணும். இத இது யார் கேட்டா? புத்தர் கேட்கிறார் பாருங்க. புத்தர் அரசவைக்கு பொறுப்பேற்கிறதுக்காக அவங்க அப்பா சொல்றார், நான் இன்னும் ஒரு 3 நாள்ல உனக்கு பதவி பிரமாணம் செய்ய போகிறேன்னு சொல்ல பிறகு, நான் அரசனாக ஊரெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியணும்ல, ஊருக்கு என்ன செய்யணும்னு தெரியணுமே, அதனால நைட்டில் வாடா போலாம், போய் மார்வேஷத்தில் போய் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி போனவர் தானே. ஒரு வீட்டில் நோயால் சிரமப்படுறவங்கள பார்க்குறார், ஒரு வீட்டில் மரண ஓலத்தை பார்க்கிறார், ஒரு வீட்டில் வறுமையினால சிரமப்படுறதை பார்க்குறார் இல்லையா. இதையெல்லாம் பார்த்தோன்னே இதையெல்லாம் சரி பண்ண தெரியலன்னா நான் அரசனாகி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓடி போகிறாரு. இதெல்லாம் என்ன எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதே கேள்வி சாமிக்கு எழுது. நோய்னா என்ன, வறுமைனா என்ன, முதுமைனா என்ன, மரணம் ஏன் வருகிறது, இந்த இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, இப்படி பல கேள்விகள் 8 வயதிலேயே அவருக்குள்ள உருவாகுது. அந்த கேள்விகள் வர 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 நிறைய சிந்திக்கிறார். அதனாலதான் சிந்தனாவாதியாக அங்க உருவெடுக்கிறார் மகரிஷி இல்லையா. சாமி சொல்லுவாங்க, சுகதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண. சுகதுக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம், எல்லாருமே அப்படிதான், இன்பம் துன்பம் இப்படியே ஓடுறோம். ஆனா இதுக்கு யாராவது ஒரு முடிவு காணணும்ல. எப்போதுமே இன்பத்துல இருக்கிறோம், இல்லைன்னா துன்பத்துல இருக்கிறோம். எப்ப இதுக்கு ஒரு முடிவு வர்றது? இந்த விருப்பு வெறுப்பு ஒழித்த நிலைன்னு சொல்றமே, அந்த நிலையை யார் அடையறதுக்கான வழியை காட்டுறது அப்படின்னு சொல்லி தேடுறார். அப்பதான் அவர் பாடுறார், சுய துக்கம் அனுபவத்தின் சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண. இல்லையா. அந்த சுய அறிவை உருவாக்கி சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு சொன்னார் பாருங்க. அந்த சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த அறிவை வளர்க்க 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 அவரிடத்துல நிறைய சிந்தனைகள் வளருது. அப்படி சிந்தனைகள் வளர்கிற போதுதான் அவர் நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதின முதல் புஸ்தகம் தான் ஞான களஞ்சியம். சாரி, ஞானமும் வாழ்வும். ஞானமும் வாழும்னு ஒரு ஒரு சின்ன புஸ்தகம். அது பாடல் புஸ்தகங்களாக எழுதினாங்க. அதுல கவிதையும் இருக்கும், உரைநடையும் இருக்கும். அந்த அந்த புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சோடனே அவர் கவிதை எழுத ஆரம்பிச்சார்ல, அப்ப கவிஞராகவும் பரிணமிக்கிறார், உரைநடை எழுத ஆரம்பிச்சு நூலாசிரியராகவும் பரிணமிக்கிறார். அப்படி அதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய புஸ்தகங்கள், 100க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் வந்துருச்சு சாமி எழுதுனது. நிறைய உரையாடல்கள் வந்தது. அதையெல்லாம் வெளிநாடால இருந்து தொகுத்து இன்னைக்கு நிறைய புஸ்தகங்களாக நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் உருவாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கும் கிடைக்க முடியாத கருத்துக்கள், கிடைக்க முடியாத போட்டோஸ் எல்லாம், இன்னும் சில சில செய்திகள்லாம் இப்ப இன்னைக்கு கூட நான் பார்த்த ஒரு ஒரு ஃபேஸ்புக்ல ஐயா போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு அந்த அந்த மாதிரி போட்டோஸே பார்க்கல. அவ்வளவு அழகான போட்டோஸ் எல்லாம் அது உள்ள வச்சிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டு நிறைய தேடி எடுத்தாங்க சுவாமி. அப்படி அந்த தேடுதலுடைய விளைவுகள்ல பாத்தீங்கன்னா அவருடைய சிந்தனை மலர ஆரம்பிக்கிறது. நிறைய யோசிக்கிறார், நிறைய சிந்திக்கிறார். அந்த சிந்தனையுடைய உச்சம்தான் இறை தேடல்களை பற்றி ஆரம்பிக்கிறது. இறைநிலைனா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த இறைநிலையை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்ச பிறகு அவர் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு வந்தார் பாருங்க. அப்படி சொல்லணும்னு எழுத்தாளராக மாறுகிற போது நிறைய வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறார் சாமி. பாருங்க, முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, படம் முட்டாள், நீ எல்லாம் உனக்கு என்ன தெரிய போகுது அப்படிமா இல்லையா. இந்த முட்டாளுக்கு ஒரு சாமி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. முட்டு ஆள் முட்டாள். இந்த தேருக்கெல்லாம் முட்டு கொடுப்பான்ல, தேருக்கெல்லாம் முட்டு கொடுக்குற ஆள் இருப்பான்ல, அவனுக்கு பேர் தான் முட்டு ஆள், முட்டாள் அப்படின்னு. அதை நம்ம முட்டாள் முட்டாள்னு வேற விதமா தெரிச்சுக்கிட்டோமா. அது மாதிரி நா அகம் இரிகம் அப்படின்னு சொன்னார். நாகரிகம்ங்கிற வார்த்தைக்கு நாக்கு அகம் உள்ளம் இது 3 ஒன்றிணைந்து செயல்படுச்சுன்னா அதுதான் நாகரிக வாழ்க்கை. இந்த வள்ளல் பெருமான் சொல்ல வரும்போது சொல்லாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியும் உறவு களவாமை வேண்டும் இல்லையா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொலியே தீயாகி உடலை கெடுத்துடும் இது சாமி சொல்றார். அப்போ 2 பேருக்குள்ளேயும் அந்த கோஆர்டினேஷன் பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒத்து 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 வருது. அப்படி ஒத்து வரும்போது தான் இது சொல்லுவாங்களே, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இந்த மரபுல வந்த அந்த திருக்கூட்டத்துல வள்ளலாரனுடைய தொடர்பு சாமிக்கு உருவாகுது.
அந்த வள்ளலாருடைய தொடர்பு கிடைச்ச பிறகுதான் ஞானக்களஞ்சியம், பாகம் 1 பாகம் 2 போன்ற புஸ்தகங்கள் எல்லாம் எழுதுறாரு. அதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்து முதல் முதல் தொகுப்பு அரசியல் சார்ந்ததாக இருக்கும். ஞானக்களஞ்சியத்திலேயே முதல் முதல் பகுதி அரசியல் சார்ந்த கவிதைகளாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர் எடுத்த முதல் முதல் வழி வந்து இந்த உலக சமாதானத்துக்கு அரசியல்ல போனாதான் இதுக்கு தீர்வு காண முடியும். இப்ப நாமளே சொல்றோம்ல, சாதாரணமா நம்ம எல்லாம் என்ன பண்ணாலும் சரி, அரசியல்வாதி திருந்தாத வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டோம்ல. அததான் சாமி முதல்ல அவரும் எடுத்தார். அப்படி எடுத்து அரசியலுக்கு நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அரசியல் சார்ந்த நிறைய கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதினார். அப்படி எழுதும்போது நிறைய எதிர்ப்புகள் தான் வந்ததே ஒழிய அக்செப்டன்ஸ் எங்கேயுமே வரல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரல. அப்படி அந்த எதிர்ப்பினுடைய உச்சம்தான் 1982 நினைக்கிறேன். அன்பொழி இதழையே முழுசா எரிச்சாங்க, பத்திரிகை சங்கத்தையே எரிச்சாங்க. அந்த அளவுக்கு, அதுவும் பிற்காலத்துல அவர்களே தான் வந்து இவர் உயர்ந்த ஞானின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாமி வளர்ந்தும் காட்டினாங்க. யாரால் எரிக்கப்பட்டவர்களோ அவர்களே தான் பிற்காலத்துல இவர்களெல்லாம் அடக்கமாக இருந்து அகிலத்தையும் ஆண்ட மகான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தை உடையவர்கள் சாமி. அப்ப எழுதுனாங்க, நிறைய எழுதுனாங்க அரசியலை பற்றி. அந்த அரசியலை பத்தி எழுதும்போது சாமி அந்த சமயத்துல எல்லாம் இதுல ஒர்க் பண்றாங்க, எங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு வேலை கிடைச்சா அங்க வேலை பார்க்குறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தருங்க, ஒரு அதிகாரி வந்து இவரை வந்து தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கான, அதாவது மிஸ்யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லார். இப்படி செஞ்சு தான் ஆகணுங்கிறார். போடா உன் வேலையும் சரி நீயும் சரி, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உடனே ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வர. நாமளா இருந்தால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தை ரிசைன் பண்ணுவோமா இல்லையா? ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தை ரிசைன் பண்றார். எதுக்குன்னா தன்னுடைய சுயமரியாதையை இழந்து தன்னுடைய கொள்கைக்கு எதிர்ப்பாக எந்த வேலையையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா வர்றார். அதனாலதான் அந்த இடத்துல கொள்கைவாதியாகவும் சுவாமி உருவெடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை வித்தியாசமாக பரிணமித்து கொண்டே வந்த மகான் தான் அரசியல்ல ஒரு முழு விஷயத்தையும் இறங்கி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு நிறைய விஷயத்தை கொடுக்கிறார். இந்த அரசாங்கம் எல்லாம் ஒன்றுபடணும், ஓருலக ஆட்சி வேணும். ஓருலக ஆட்சி வேணும்னா இந்த உலகம் முழுவதும் நல்ல ஆட்சியாளர்கள் உருவாகணும். வாழத் தெரியாத ஒரு பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆழத் தெரியாத ஒரு ஆட்சியே நடைபெறும் இல்லையா? அதனால எல்லாம் வாழத் தெரிந்தவர்களாக வரணும். அதனாலதான் ஆழத் தெரிந்தவர்களாக உருவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான சில குறிப்புகளை எல்லாம் கொடுத்து எழுதுனாங்க. ஆனா ஏத்துக்க தயாரா இல்லை. அப்பதான் யோசிச்சாங்க, ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. முதல்ல அடிப்படை அவனுக்கு பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரத்துல உயராத வரையிலும் மனிதன் என்ன வேணும்? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க எவ்வளவுதான் வசதியான ஆட்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிலைமையில யோசனை பண்ணி பாருங்க. வசதி நல்லா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரீயா ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்றாங்க? என்னமா பண்றாங்க? ஆளா நின்று, நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இப்போ, நல்ல பெரிய பெரிய கட்சிக்காரங்கன்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய ஹை லெவல் நல்ல பெரிய பெரிய கார்ல வந்து இறங்குற ஆட்கள் தான். ஒன்றும் இல்லை, அந்த அந்த ஒரு பெரியவருக்கு அன்னைக்கு பர்த்டே, அவருக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு அது ஒன்று வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அதை 4 5 ஒவ்வொருத்தரும் கையில, இந்த கையில 3 இந்த கையில 3 வாங்கிட்டு போற அளவுக்கு அங்க அடிதடி. அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் சுகர் இருக்கு எங்க வீட்டுல. ஆனாலும் அதை வாங்குறதுக்கு அவ்வளவு அடிதடியோடு வாங்குறோம் இல்லையா? அப்போ தேவை என்ற ஒன்று இருக்கிற வரையிலும் இந்த மாற்றத்தை குறைக்கவே முடியாது, கொண்டு வரவும் முடியாது. அப்போ அரசியலை விட பொருளாதாரத்துல மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரம் சார்ந்த கவிதைகளை அடுத்த பகுதியில் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ பொருளாதாரத்துல மாற்றம் வந்தாதான், ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்துல உயர்ந்தா மட்டும்தான் அவனுக்கு ஒரு ஒரு நிறைவு வரும். அந்த நிறைவு வந்தாதான் சிந்திக்கக்கூடிய திறன் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனை வழிமுறைகளையும் காமிக்கிறார். அதனுடைய உச்சம்தான் அத்தனை பேரையும் சமுதாயத்துக்கு பொது சொத்தா மாத்திருங்கடான்ட்டார். எல்லாத்தையும், மக்களையும் பொது சொத்தாக்கு, இருக்கிற ஃபேக்டரிஸ் எல்லாம் பொது சொத்தாக்கிடுங்க, நிலத்தையும் பொது சொத்தாக்கிடுங்க, எல்லாம் கவர்மெண்ட் கையில எடுத்துக்கணும்.
அவங்களுக்கு என்ன உழைக்க முடியுமோ உழைச்சுங்க, எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சுங்க. யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையும் எதுவும் தேங்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனாலும் அதுலயும் இப்ப எல்லா பொருளையும் இப்ப உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நான் பிடிக்கிட்டேன்னு வச்சுங்க, விட்டுருவீங்களா? அப்பதான் சாமி எழுதுறாரு, அந்த மேட்டை கரைச்சு பள்ளத்தை நிரத்திடலான்னு பார்த்தா, இந்த மேட்ல இருக்கிற ஆளுக, மேடா இருக்கிற ஆளு, ஒரு மேடு இருக்கு, இந்த மேட்டை கரைச்சு இந்த பள்ளத்தை நிரத்தி ரெண்டையும் சமமாக்கிடலான்னு முயற்சி பண்ணா அதுக்கும் வழி இல்லை. அப்ப என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போதுதான் மூன்றாவது பகுதியாக ஞான களஞ்சியத்துல சாமி முழுக்க முழுக்க தன்னை உணர்தலுக்கான வழிமுறைகளை எழுதியிருப்பார். அப்பதான் அவர் யோசிக்கிறார், தன்னை உணரணும்னா என்ன அடிப்படை அப்படின்னா, மனதை உயர்த்தினால் மட்டும்தான் மனிதன் உயர முடியும். ஏன்னா மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனுடைய மாண்பு, மனதின் உயர்வு எதுவோ அதுவே மனிதனுடைய உயர்வு. அப்ப மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே இப்படிலாம் சொன்னாங்களே, அப்ப மனதை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு மனதை பற்றின முழு ரகசியத்தையும் சொல்லி, மனம்னா இதுதான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மனோதத்துவ நிபுணர்களால கூட சரியா டெஃபினேஷன் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் மனம். அந்த மனசுக்கு சரியான ஒரு டெஃபினேஷன், ஜீவகாந்த அலையே மூளை செல்கள் வழியாக செலவாகும் போது அதை மனம் என்று சொல்லுகிறோம்னு சொல்லி கிளியர் டெஃபினேஷன்ஸ் கொடுத்து, அது இத்தனை இத்தனை அலைவேகத்துல போகுது, இந்த மாதிரி போகும்போது இது மாதிரியாக நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதோடு மட்டுமல்ல, தன்னையே கருவியாக வச்சு முதல் முறையா ஹைதராபாத்ல வச்சு ஒரு மகான் இப்படி பேசிட்டு இருக்கிறார் சாமி. மன அலை சுழல் வேகத்தை பத்தி எல்லாம் பேசுறார். மனம்னா என்ன, இப்படி அலைவேகம் போச்சுன்னா எப்படி இருக்கும், இப்போ முதல் பீட்டா அலைனா எப்படி இருக்கும், ஆல்பா அலைனா எப்படி இருக்கும், தீட்டா அலைனா எப்படி இருக்கும், நிறைய பேசுறார். எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அன்பர் கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு வந்து கேட்டாராம், சரி இவ்வளவு சொல்றீங்கல்ல, உட்காருங்க நான் டெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாராம். சாமி பேசும்போது இது யாரும் எதிர்பார்க்கல, வந்தவர் உட்காருங்க நான் டெஸ்ட் பண்றேன், உங்களுக்கு அதெல்லாம் நடக்குதான்னு பார்த்துருவோம் அப்படின்னு கேட்கிறாரு. சாமி உடனே அங்கேயே உட்கார்றாங்க, தவம் பண்றாங்க. அவர் அந்த மிஷின்ஸ் எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். அதனால உடனே எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணா அந்த மிஷின்லயே ரீடிங் எடுக்க முடியல, மிஷின் ஜீரோக்கு போயிடுச்சு. அவர் சொல்றாராம், ஐயோ செத்து போயிட்டாரு அப்படிங்க. தவத்துல இருக்காரு. அம்மா உமாமா நடத்திட்டு இருக்காங்க, சாமியினுடைய வளர்ப்பு மகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. மிஷின் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், மனசு இயங்கல, மனம் இல்லை. மனம் இல்லைன்னா அவர் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அவர் செத்து போயிட்டாருமா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, சத்தம் இல்லாமல் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த துரியாதீத நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே படிப்படியாக இறங்க 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் கீழே வந்து சாதாரண நார்மல் பொசிஷன் வந்துருச்சு. அப்போ இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சிலிருந்து டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கும் நினைச்ச நேரத்தில் போக முடியும், டெல்டா ஃப்ரீக்வன்சிலிருந்து பீட்டா ஃப்ரீக்வன்சிக்கும் நினைச்ச நேரத்தில் வர முடியும்னு சொல்லி நேரடியாகவே எக்ஸ்பெரிமெண்டா இருந்து செஞ்சு காட்டி ஒரு மனோதத்துவ நிபுணராகவும் மகரிஷி அங்க உருவெடுக்கிறார். மனோதத்துவ நிபுணர்களுக்கெல்லாம் அதுலதான் அவர் பெரிய பேராசிரியராக ஆனார். அதுக்கப்புறம் சாமி கிட்ட முழுசா சரண்டர் ஆகி அந்த அன்பர் வந்து ஒரு பெரிய பேராசிரியராகி பிற்காலத்துல இறந்தும் போனாங்க. அப்படிப்பட்ட பேராசிரியர்கள்லாம் உருவாகினாங்க. அத்தகைய ஒரு உயர்ந்த மனோதத்துவ நிபுணராக பரிணாமம் எடுத்து சாமி நிறைய யோசிக்கிறாங்க. அப்படி எடுத்து யோசிக்கும் போதுதான் இந்த மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இருக்குல்ல, இந்த எண்ணங்கள்ல எவ்வளவு தூய்மை இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கும் போது இந்த எண்ணத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் அவருடைய மனதுல ரொம்ப உறுத்தலாக இருந்தது. ஒரு முறை வந்து சாமி வந்து கிளம்புறாங்க, ஊருக்கு கிளம்புறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமிஜி கூட வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளம்பும் போது ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அடிச்சு பிடிச்சு எல்லாம் ஓடுறாங்க, ட்ரெயினுக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லி. சாமி சொல்லாங்க, 10 நிமிஷம் ட்ரெயின் நிற்கும்பா, வா பார்ப்பலாம், அப்போ ஏறிடலாம். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்ல, அது மாதிரி சாமியும் சாதாரணமாக சொல்றாங்க 10 நிமிஷம் நிற்கும். ஆனா மனம் ஒருநிலைப்பட்டு சொல்லக்கூடிய மனம் உறுதியாக இருந்து சொல்லும்போது அது செயலுக்கு வந்துடும்ல. 10 நிமிஷம் நிற்கும்னு சொன்னார் பாருங்க, அங்க போனா கரெக்டா 10 நிமிஷம் வண்டி நின்னது. இவங்க போய் ஏறின உடனே வண்டி மூவ் ஆயிடுச்சு. அந்த வண்டியில இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்களா, 10 நிமிஷம் எதுக்கு நிப்பாட்டி வச்சிருந்தானே தெரியல, இந்த 10 நிமிஷத்துல நான் அங்க போக வேண்டிய வேலை கெட்டு போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பதறாங்க. அந்த 10 நிமிஷம்னு ஒவ்வொருத்தரும் பதறாங்க பாருங்க. அப்பதான் சாமிக்கு உறுத்தலாக இருந்தது. என்னுடைய ஒருத்தனுடைய அஜாக்கிரதைனாலையும் சரியான நேரத்துக்கு நான் வராததுனாலையும்
இந்த வண்டியில எத்தனையோ பேர் அவதிப்பட்டிருக்காங்களே, அப்படி என்னுடைய எண்ணத்தால நான் இத்தனை பேருக்கு துன்பம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னா, இந்த எண்ணம் உயரிய எண்ணமா தீய எண்ணமா அப்படின்னு யோசிக்கிறார். அங்கதான் எண்ணமாராய்தல் அப்படிங்கிற பயிற்சி திட்டத்தை உருவாக்குறார் இல்லையா? அப்ப நான் எண்ணுகிற எண்ணம் எனக்கும் நல்லதாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும். அது தற்காலத்திலும் நல்லதாக இருக்கணும், பிற்காலத்திலும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணம். அதுதான் ஒழுக்கமான செயல். அந்த ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையை வாழ பழகணும் அப்படின்னு எடுத்துக்கொண்ட போதுதான் எண்ணமாராய்தல் அப்படிங்கிற பயிற்சி திட்டத்தை உருவாக்குறார். இதுதான் அதுல அதுக்கு அடுத்த நிலை. சரி, எண்ணங்கள் உயருகிற போது அந்த எண்ணத்துல தேவை ஏற்படத்தானே செய்யும். அந்த தேவையில நம்ம சரியாக கொடுக்கணும். அதை இன்னும் அந்த எண்ணத்தினுடைய வலிமையை பத்தி சொல்லுகிற போது சாமி இன்னொரு குறிப்பு சொல்லுவாங்க. ஒரு முறை டெல்லியில சுவாமி இந்த பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கிற போது ஐக்கிய நாடு சபையில போய் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசும்போது இந்தந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசுவார் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்து, நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் அவர் பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த டெலிபதின்னு சொல்றோம்ல, எண்ணத்தால யாருக்கு வேணாலும் நம்மளோட கொடுக்க முடியும்னு சொல்றோமே. இப்போ மணிப்பூரக தவம் செய்தால் நம்முடைய உயரிய எண்ணத்தை பல பேர் மனதிலே பிரதிபலிக்க செய்ய முடியும்னு சொன்னோம்ல. இது முடியுமா முடியாதா? அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறார். என்னுடைய எண்ணத்தை பல பேர் மனதில் பிரதிபலிக்க வைக்கவும் முடியும். அப்ப இந்த டெலிபதியை பத்தி அங்கேயே சுவாமி நிறைய விளக்குறார். அப்ப நாம நினைச்சா எங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கிற அந்த நிலையை அவர் பேசின பிறகு, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்ததாக பிற்காலத்துல அதை அந்த பேப்பர்ல வந்த செய்திகளை வச்சு அன்பர்கள் எடுத்து, சாமி நீங்க சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சாமி சொல்றாங்க, அப்ப நாம சொன்னா நினைச்சா நடக்கும். தவயோகிகள் எதை நினைத்தாலும் அது என்ன பண்ணும்? நடக்கும் இல்லையா? சும்மா தானே நினைக்கிறோம்னு நினைக்க கூடாது, சும்மா தானே சொல்றோம்னு சொல்லக்கூடாது. தவம் செய்பவர்கள் என்ன சொன்னாலும் அது செயலுக்கு வந்துவிடும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல எவ்வளவு தெளிவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விரும்புறார். அப்பதான் அந்த எண்ணத்தினுடைய சிறப்பை முழுமையாக உணர்த்தி எண்ணமாராய்தல்ங்கிற பயிற்சி திட்டத்தை கொண்டு வருகிற போது சாமி சொல்லுவாங்க, எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையோ எண்ணத்தில் அடங்கி போகும். அப்ப எண்ணத்தை மட்டும் பிடிச்சிட்டா இயற்கையை பற்றியும் உணர்ந்து கொள்ளலாம். இயற்கையை உணர்ந்து கொண்டால் எண்ணம் அந்த இடத்திலே அமைதியாகவும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இயற்கையை பற்றின ரகசியத்தை விளக்குவதற்காக எடுத்த முதல் படிதான் எண்ணமாராய்தல். இதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற பாடத்திட்டங்கள்லாம் வருது இல்லையா? இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்வு தான், சாமி சின்ன சின்ன நிகழ்வு தான். இப்போ சாமி கூட இருந்த ஒரு அன்பர், அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு சீப்பு வாழைப்பழத்தை முழுசா சாப்பிடணும்னு யோசிக்கிறார். ஆசை அவருக்கு. ஒரு சீப்பு இன்னைக்கு நமக்கு சாதாரணமா கிடைக்குது, நம்ம என்ன இப்படி யோசிக்கிறோம். அன்னைக்கு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை முழுசா அவரால் சாப்பிட முடியல, வாங்க முடியல, வாங்குவதற்கு காசு இல்லை. அதுக்காக என்ன பண்றாருன்னா, சாமி இவரே காசு போட்டு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி அவர் கையில கொடுக்குறாரு. அவர் வாங்கி வச்சுட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்த பிறகு ஒரு வாரம் கழிச்சு கேட்குறாரு, என்ன ஆசை தீர்ந்துருச்சா அப்படின்னு. இல்லை நல்லா இருந்துச்சு, இன்னொரு சீப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாராம் பாருங்க. அப்பதான் சாமிக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ முதல்ல தேவை இருந்துச்சு, அந்த தேவையின்பால் எழுந்த எண்ணம் ஆசை. இப்ப தேவை நிறைவேறிடுச்சு. இப்ப தேவை நிறைவேறின பிறகு அதுல கிடைச்ச இன்பத்தில் மயங்கி மேலும் வேணும்னு நினைக்கிறார்ல, இது பேராசை. இந்த ஆசையை தான் ஒளின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆசையை ஒழிச்சிட்டா வாழ முடியாது இல்லையா? இச்சையே வாழ்வினுடைய ருசு என்பதை புரிந்து கொண்டு, அந்த இச்சை என்பது அவசியம்தான். ஆனா எதுக்கு? தேவையை ஒட்டி மட்டும் வைத்துக் கொள்ளணும், தேவைக்கு மேல அது இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற பாடத்திட்டத்தை உருவாக்குறார். இப்படி ஒவ்வொரு காலத்துல அதுக்கு அடுத்து சினம் தவிர்த்தலுக்கும் நிறைய குறிப்புகள் இதெல்லாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? சினம் தவிர்த்தலுக்கு அம்மா இந்த ஒரு குழந்தை ஸ்கூல்ல டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற போது ஒரு சின்ன பையன், அவன் படிக்கல, அடி வெளுத்து வாங்கிறார். அவன் அழுகிறத பார்த்த உடனே அப்பதான் அவருக்கு, நம்ம அடிச்ச அடி அவன் திருந்தணுங்கிறதுக்காக அடிச்சோம்,
ஆனா அந்த வலியினுடைய தன்மை அவனுக்கிட்ட இருந்து வந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய உடலையும் வருத்தி என்னுடைய உடலையும் மனதையும் வருத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் சினம் தவிர்த்தல்ங்கிற பாடத்தை உருவாக்கணுங்கிற எண்ணம் முதல்ல உருவானது. ஆனா அதுக்கப்புறம் சாமியினுடைய 2வது மனைவி லட்சுமி அம்மா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல அவங்க இந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்ட உடனே அவங்க உடம்புல கோவம் வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் தூக்கி அவங்க மேல ஊத்தி கோவம் வந்துடுது பாருங்க. அப்பதான் இந்த கோபம்ங்கிறது வரவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அன்றிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் கோபமே இல்லாமல் வாழ்ந்தேன் அப்படின்னு சாமியை சொல்றாரு. அதனாலதான் சாமியை சொல்லுவாங்க, சினம் தவிர்த்தல் பாடம் நடத்த கொடுத்தான்னா இந்த சினம் தவிர்த்தல் பாடம் நடத்துறதுக்கு நான் மட்டும்தான் தகுதியானவன் சொல்லிதான் ஆலியார்ல எனக்கு மட்டும் இந்த தலைப்பை போடுறாங்கன்னே சொல்வார் சாமி. ஏன்னா எல்லாருக்கும் சினம் நம்ம பேசுறோம், ஆனா சினம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு சாமி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சாதாரணமா போயிடுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, அப்படியாப்பா சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஒரு நிகழ்வு சொல்றேன். ஒரு சங்கத்துல அப்பெல்லாம் அறக்கட்டளை சாமி தானே தலைவர், உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர் தானே. அப்போ அந்த சங்க நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும்போது ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட், இவர் பணத்தை கையாடல் பண்ணிட்டார், எவ்வளோன்னா 10,000 ரூபா எடுத்துட்டார், சங்கத்துலேருந்து எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கம்ப்ளைண்ட். அப்படியா, சரி சரி வாழ்க வளமுடன், இவ்வளோதான். அந்த கூட்டத்தில் நம்மளா இருந்தால் அந்த 10,000க்கு என்ன சண்டை போட்டிருப்போம். அப்படியா, சரி வாழ்க வளமுடன், சரிப்பா அப்படின்னு முடிச்சிட்டார். என்னடா சாமி இப்படி சொல்கிறோமே, 10,000 காணான்னு சொல்கிறோம், இவர் பாட்டுக்கு வாழ்க வளமுடன் சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு மேலே சாமிகிட்ட வேற எதுவும் பேச முடியல. ஏன்னா எல்லாரும் சாமிக்கு அவ்வளோ மரியாதை இருக்கிறனால கம்முன்னு பேசாமல் போயிட்டாங்க. அப்புறம் இவர் வந்து அன்னைக்கு நைட்டு அந்த அன்பரை கூப்பிட்டு அந்த அந்த அன்பரை வர சொல்லி இவர் பாக்கெட்லேருந்து 10,000 காசை கொடுத்து ஒன்றுமே கேட்கல, அவரை வர சொல்லி இவர் பாக்கெட்லேருந்து ஒரு 10,000 எடுத்து கையில் கொடுத்து, நாளைக்கு போய் அந்த அக்கௌண்ட்டில் தெரியாமல் வச்சிரு, இல்லைன்னா கட்டிடு, சரியா, இங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி விட்டாராம். இப்படி சொன்ன உடனே அவருக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதுவும் அடித்து தண்டனை கொடுத்துருந்தா கூட அவர் மனசு வலிச்சிருக்கோம். ஆனால் எடுத்துட்டு கொண்டு போய் வச்சிருப்பா, நான் தானே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு. இல்லை சாமி நான் தந்தது தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு அவர் ரொம்ப கெஞ்சி பார்க்குறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஏதோ தேவை இருந்திருக்கு, அந்த தேவையை நிறைவு பண்ணுறதுக்கு இங்கே பணம் இருந்ததுனால நீ இதை எடுத்துகிட்டு போய் செஞ்சுட்ட, அவ்வளோதானே. அந்த தேவையை நிறைவு பண்ணிக்கிட்டு நிற்பல, ஆனாலும் உன்னால் கொண்டு வந்து வைக்க முடியல, தான் கொண்டு போய் வச்சிரு, என்கிட்ட பணம் இருக்குது, நீ கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளோ ஸ்மூத்தாக எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் அந்த நிர்வாகத்தை கொண்டு வந்து வளர்த்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. அதுக்கெல்லாம் நிறைய இன்னைக்கு நம்ம எவ்வளவோ விளம்பரங்கள் எல்லாம் செய்கிறோம். சாமி சொல்லுவாங்க, விளம்பரங்கள் எல்லாம் மனவளக்கலைக்கு தேவையே இல்லை, இல்லையா. ஒவ்வொரு மனவளக்கலைஞர்களும் ஒவ்வொரு விளம்பர பலகைகளாக இருக்கணும். எதையும் சாமி சொன்னதோட மட்டுமல்ல, சொன்னதை அப்படியே செயல்படுவத்துக்கு கொண்டு வந்த நிலையில வரும்போதுதான் இங்க சீர்திருத்தவாதியாக உருவெடுக்கிறார். ஒரு முறை மகாபலிபுரத்துக்கு போறாரு சாமி, ரொம்ப நான்வெஜ் பிரியராம், நல்ல நான்வெஜ் சாப்பிடுவாராம். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியல இல்லை, நல்லா சாப்பிடுவாராம். அப்போ மகாபலிபுரத்துல எக்ஸிபிஷனுக்கு போறாரு. இந்த மகாபலிபுரத்துல எக்ஸிபிஷன் போட்டிருக்கும்போது அந்த எக்ஸிபிஷனுக்கு போய் பார்க்கும்போது ஒரு ஒரு புஸ்தகம் கண்ணுக்கு தெரியுது. அதை எடுத்து திருப்பினோடனே ஒரு பாட்டு, என்ன பாட்டுனா, அம்மா என அலற 6 உயிரை கொன்றி அருந்துவோருக்கு பொய்மா நகரமெனில் புசித்தோ, அம்மாவென அலற 6 உயிரை கொன்னும் போது ஒரு 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 அதோட கருத்தை மட்டும் சொல்லி பாடல் மறந்து போச்சு. ஒரு உயிரை கொல்லும் போது அது எப்படி கத்தும், அப்படி கத்தும் போது ஓடி போய் உதவி பண்ணாதவனுக்கே நரகம் அப்படின்னா சாப்பிட்டவனுக்கு என்னகரமோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு விட்டவர் தானா அந்த நான்வெஜ் அப்படிங்கிற விஷயத்தையே. அது வரைக்கும் நல்லா தான் சாப்பிட்டு இருந்திருக்கிறார். ஆமா, அந்த குறிப்பு தெரியல, அதுல அந்த வார்த்தை இல்லை அதுல. இந்த குறிப்பு மட்டும் கொடுத்துருக்காரு. எத்தனை வயதுங்கிறத கொடுக்கல. 8 வயசு இருக்கு. அப்போ 8 வயசுலயே அப்ப இப்ப யோசனை பண்ணி பாருங்க, 8 வயசு ஐயாத புலவு நாள் கேடுகள் இருக்கு. அப்போ அந்த அளவுல சின்ன வயதிலேயே கூட சாமிக்கு இவ்வளவு தெளிவு வந்துருக்குது பாருங்க. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லுவார்.
அது மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு ஒரு செருப்பு அறுந்து போச்சு. அப்படியே ராயப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அந்த செருப்பை தைக்கிறதுக்காக கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு தைக்கிறதுக்கு. அவன் செருப்பு தைக்கிறவனை பார்த்துக்கிறாரு, ஓடும் தோளுமா இருக்கிறான். அவனை பார்த்து, ஏன்பா அப்படி இருக்கிற? சாப்பிடல சாமி. அவன் சும்மா இருந்திருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடலன்னு சொன்னதோட விட்டுருந்தாலும், நேற்று நைட்டும் சாப்பிடல, அதனால தான் இப்படி இருக்கிறேன், நீ ஏதாவது கொடுத்தனா அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு சொன்னானா. அப்போ சாமி யோசிக்கிறான், நான் 3 வேளை சாப்பிட்றேன்ல, இன்னையிலிருந்து ஒரு வேளை சாப்பாட்டு இவனுக்காக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, அன்றிலிருந்து 23 வயதுல சாப்பாடை ஒரு வேளை சாப்பாடை விட்டு, கடைசி 95 வயது வரைக்கும் முடியாத பட்சத்துல கூட ஒரு வேளை சாப்பிடலாம், ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொன்னபோது கூட சாப்பிடாம இருந்த காலம். ஒரு ஒரு சீர்திருத்தவாதியாக மகரிஷி வாழ்ந்து போனாங்க இல்லையா? இப்படி எந்த இடத்துலையும் அந்த சூழலை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்றாங்கல்ல, இந்த சூழல் என்ன சொல்லுகிறதோ அந்த இடத்துல அதை தனக்கு பாடமாக மாற்றிக்கொண்டாங்கல்ல, அப்படி மாற்றிக்கொண்டவர்கள் தான் மகான்களாக மாறினாங்க. நாமெல்லாம் அதை சாதாரணமா கடந்து போயிடுறோம். ஒரு விஷயத்தை அப்படி சாதாரணமா கடந்து போயிடுறோம். ஆனா அந்த இடத்துல எப்படி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல தன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்கள் மகான்களாக உருவெடுக்கிறாங்க இல்லையா? அப்படி உருவெடுக்கும் போதுதான் அவருக்கு நிறைய சிந்தனைகள் வந்தது. அந்த சிந்தனையினுடைய தெளிவினுடைய கடைசி நிலை தான் மெய்ப்பொருள் விளக்கம் இல்லையா? அதுதான் கடைசி உயர்வு நிலையில தத்துவ ஞானியாக உருவெடுக்கிறார். அவருக்கு எத்தனையோ பேர்கள் கொடுத்தாங்க. யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷின்னு சொன்னாங்க. நான்லாம் வரும்போது அப்பெல்லாம் 93 94ல யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லாருமே. அப்புறமா கொஞ்சம் காலம் ஆச்சு, அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா அவர் என்ன விரும்பினார் 8 வயசுல? அதுக்கு முன்னாடி அருள் தொண்டன் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி தான் அருள் தொண்டன் சொன்னாங்க. ஆனா அவர் 8 வயதுல என்ன எழுதி வச்சார்? சிறந்த தத்துவ ஞானி என உலகம் போற்ற வாழ்ந்துடுவேன்னு சொன்னார்ல, ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு சொல்லி அவருக்கு 93வது பிறந்தநாள் விழால இருந்து சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் அது தானாக அமைஞ்சது. அப்ப எத்தனையோ வழிகளாக இருந்தாலும் சரி, அருள் தொண்டனாக இருந்தாலும் சரி, யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி யோகத்துக்கெல்லாம் தந்தை, அதனால யோகிராஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அருள் தந்தையின் எல்லாருக்கும் அம்பாவாக இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆலியாருக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு தான் சொல்லுவாங்க. பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்த சந்தோஷம் கிடைச்சது சாமி அப்படிம்பாங்க. அவ்வளோ சந்தோஷத்தோட போகக்கூடியவர்களாக இருந்தாங்கல்ல. அதனால அருள் தந்தை, அருள் அன்னை அப்படின்னு சொல்லி அவர்கள் 2 பேரையும் நம்ம வணங்க ஆரம்பிச்சிருந்தாலும் இவ்வளோ அழகா இருக்காங்க 2 பேரும் இல்லையா? இந்த போட்டோ பார்க்கும்போது கீழே உட்கார்ந்த உடனே எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த கண்கள்ல எவ்வளோ கிரேஸா இருக்கு 2 பேருடைய கண்கள்லையும். அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒற்றுமை. அதுல சாமி தான் உயர்ந்தவர்லாம் சொல்ல முடியாது. அவங்கள விட பல மடங்கு உயர்ந்தவர்கள் இந்த அம்மா இல்லையா? அவர் அந்த அளவுக்கு உயரணும்னாக்க இவங்க விடலைன்னா வந்திருக்க முடியாதுங்க. ஒரு 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 சந்தர்ப்பம் சொல்றேன். சாமி சொல்றாங்க, சாமியே அந்த இதுல குறிப்பில் எழுதுறாங்க. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிர் நிலையை பற்றின அத்தனை ரகசியத்தையும் இந்த அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்கிறார். நான் அவர்களுக்குள்ளேயும் சில ஆன்மாக்கள் இணைவு இருந்தது. சாமிஜி கிட்ட வள்ளல் பெருமானாரும் திருமூலரும் போகரும் இருந்திருக்கிறது போல இவங்க கிட்டையும் பேர் தெரியாத மகான்களுடைய இணைவு இருந்திருக்கிறது. அது அப்பப்ப பேசுமா, அப்பப்ப சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட பிறகுதான் இது மாதிரியான சிந்தனைகளை உயர முடிஞ்சுதான். ஒரு முறை இது மாதிரி பஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரே அலறல், பஸ் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு. நிப்பாட்டினா அங்க ஆப்போசிட்ல வந்த வண்டி போய் அடிச்சு அந்த பாலத்துல நிக்குதான். இவங்க கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா எல்லா வண்டியும் சேர்ந்து அடிச்சிருக்கும், அத்தனை பேரும் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு செகண்ட்ல இவங்களை அந்த வண்டியை நிப்பாட்ட போது அது பெரிய அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆன்மா அவங்களுக்கு வழி நடத்தி போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல கடைசி காலம் சாமி அதை சொல்லுவாங்க பாருங்க. 94 அம்மா டிசம்பர்ல தான் இறந்து போனாங்க. டிசம்பர் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சாமி ஆலியார்ல வகுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல கூட அம்மாவுடைய கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்டேஜ்ல கூட அவங்ககிட்ட வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வார்த்தை மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து வந்துட்டே இருந்தது. இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற போது கூட இந்த வார்த்தைகள் அப்போ இவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக அவர்களுடைய மனதுல பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்னொன்னு, சாமி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சத இந்த பெண்களுக்கும் கொடுக்கலாம்ங்கிற போது தைரியமா கொடுக்க முடியல எல்லாருக்கும்.
அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக யாரை பயன்படுத்தினாங்க? அதுக்கு நல்லா ஒத்துழைச்சாங்க. அவங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் சாமி தவம் செய்வதை விட இயற்கையாகவே தவயோகிகளாக, அதனால தான் பாரதி பாடும்போது சொல்லுவான் இல்லையா, பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். இவங்கெல்லாம் தேடி பெறணும், ஆண்கள் எல்லாம் தேடி பெறணும். ஆனா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த ஞானம் இருக்கிறது. அதுலேயும் உயர்ந்த ஞானியாக வாழ்ந்தவர் தான் அன்னை லோகாம்பாள். இவங்களுடைய இணைவு, அம்மாவனுடைய திருமணம், அம்மா வந்து திருமணம் செய்த பிறகு சாமியினுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள். அப்படி மாறி ஆலியார் அங்க இருக்க, அங்கே கூடுவாஞ்சேரியில் இருக்கிற போது உள்ள இருக்க விடாம துரத்தி விடுறாங்கல்ல. துரத்தி விட்டோடனே அங்கேருந்து வெளியில் வரும்போது சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, இந்த இடத்த விட நல்ல இடம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி தேடி தான் எங்கே போய் சேர்றாங்கன்னா திருவான்மியூரில் போய் சேர்றாங்க. பாருங்க, கூடுவாஞ்சேரியிலிருந்து திருவான்மையூர் எல்லாம் சேர்த்துங்க. திருநா மதிப்புக்குரிய, வான்காந்தம் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல போய் முதல்ல சங்கத்தை அமைச்சு தலைமை சங்கத்தை அங்க உருவாக்குறார். அந்த இடத்துல தலைமை சங்கத்தை உருவாக்குனாலும் கூட விளக்கங்கள் வந்து அங்க கொடுக்க முடியல. ஏன்னா தன்னிலை விளக்கம் வந்தா தானே சொல்ல முடியும், தன்னிடத்துல தெளிவு வந்தா தானே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அந்த தன்னிலை விளக்கம் எப்ப வருதுன்னா சாமிக்கு எங்க வந்த பிறகுதான் வந்ததுன்னா, ஆள் யாருன்னு தெரியணும்னாக்க எங்க வரணும், ஆள் யாருக்கு வந்தாதான் ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா. அப்படி ஆள் யாருன்னு தேடி 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 ஆள் யாரை கண்டுபிடிச்சு வந்து அங்க வந்து அறிவுத்திருக்கோயில் அமைச்ச பிறகுதான் நாம யாரு, நான் யார் அப்படிங்கிற விளக்கத்துக்கு ஒரு முழு வடிவத்தை உருவாக்குறார். இறைநிலையே நானாக வந்திருக்கிறது இல்லையா, நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம் அப்படிங்கிற. நான் யார் என்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும் ஊன் உருவை வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான்கடந்த மெய்ப்பொருளை வாழறிவாம் அதுவே நான் அப்படின்னு சொல்லி அந்த அறிவே நானாக இருக்கிறேன். இன்னைக்கு கடைசி பாடல்ல, இறைவணக்க பாடல்ல அந்த அம்மா பாடினாங்கல்ல, இறைவனை கண்டுகொண்டேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாக இறைவனை காணுகிறேன். யார் சொல்ல முடியும்? இறைவனை கண்டுகொண்டேன்னு சொல்லி தைரியமா சொன்ன ஒரே ஆள் சாமி மட்டும்தான். இந்த வார்த்தையை சொன்னாலே நம்ம ஊர்ல எல்லாம் கல்லெடுத்து அடிச்சு கொண்டு விடுவாங்க. புத்தர் சொன்னார், அடிச்சு விரட்டிட்டாங்க இல்லையா. இயேசுநாதர் சொன்னார், சிலுவையிலேயே அடிச்சு கொண்டு விட்டாங்க இல்லையா. முகமது நபி சொன்னார், கல்லாலேயே அடிச்சு விரட்டுறாங்க. அதெல்லாம் புனித, அதுக்கெல்லாம் பேர் வேற, நம்ம புனித போர்னு பேர் வச்சுக்கிட்டோம். ஆனா சாமி தைரியமாக சொல்றார், இறைவனை கண்டுகொண்டேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாக இறைவனை கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைத்தன்மையை கண்டுகொண்டது மட்டுமல்ல, நான் ஏறிட்ட மலை மேல இங்கிருந்து பார்த்தா அழகான காட்சிகள் தெரியுது, நீங்கெல்லாம் வாங்க என் கையை பிடிச்சுக்கிட்டு மேல வாங்க, நீங்களும் வந்து இந்த காட்சியை கண்டு மகிழுங்கன்னு சொல்லி நம்ம அத்தனை பேரையும் அவர் நிலைக்கு உயர்த்தி வேதாத்திரியத்தினுடைய வேதாத்திரி பிளஸ் ஆக நம்மளை எல்லாம் உயர்த்துறாரு. அப்ப இந்த இடத்துல குருங்கிற நிலையை தாண்டி, குரு சீடர்களை உருவாக்குகிற நிலையை தாண்டி குருவை உருவாக்குகிற, குருவுக்கு மேம்பட்ட குருவை உருவாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தத்துவ ஞானியாகவும் சித்தராகவும் அங்க பரிணமிக்கிறார். அப்படி வரும்போது கடைசியா நமக்கு 19வது சித்தர் அப்படின்னு சொல்லி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அருள் தந்தையை அனௌன்ஸ் பண்ணதில்ல. அப்படி வரும்போது சித்தர் அப்படின்னா உயிரை பற்றின ரகசியத்தை முழுவதுமாக உலகத்துக்கு விளக்கியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு முழு விஷயத்தையும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் தான் அருள் தந்தை இல்லையா. அப்படிப்பட்ட தந்தை கிட்ட தான் நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்து சேர்ந்துருக்கிறோம். அவங்கள பிடிச்சுக்கணும், கெட்டியா பிடிச்சுக்கணும். ஏன் பிடிச்சுக்கணும்னா, யாராலையும் எதையும் தீர்க்க முடியலையோ அதையெல்லாம் குரு நினைச்சா தீர்த்துறாங்க. எந்த பிரச்சனையும் யார் நினைச்சாலும் தீர்க்க முடியாதோ அதை யார் நினைச்சா தீர்த்திட முடியுமா? குரு நினைச்சா தீர்த்திட முடியும். யாருடைய அவதாரம்னு சொன்னேன், அப்படி நான் சொல்லல, அவர் அது மாதிரின்னு வச்சுங்களேன், கிருஷ்ணனுடைய அவதாரம் போல வந்திருக்கிறான்னு. இப்ப அதே உதாரணத்தை நான் கடைசியாக கோடிட்டு காட்டுறேன். கிருஷ்ணன் சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை வந்து எழுத படிக்க கத்துக்கிறது, அதாவது வீட்டில் வச்சிருந்தா குறும்புன்னு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. அந்த அம்மா ஸ்கூல் இல்லை குருகுலத்தில் கொண்டு விட்டுறாங்க. குரு வந்து எழுதி காட்டுறாரு ஸ்லேட்ல.
இவரும் அந்த ஆக்கு மேலேயே அப்பெல்லாம் ஆ எழுதிக்கன்னா அதுக்கு மேலேயே எழுதுவாங்கல்ல, அது மாதிரி எழுதி எழுதி பழகுது இந்த குழந்தை. எழுதி முடிச்சிட்டியாம்மா? பழகிட்டேன். சரி அழிச்சிட்டு வா அப்படிங்கும்போது, அந்த குழந்தை அழிச்சு அழிச்சு பார்க்குது. அழிக்க முடியல. அந்த குழந்தை அந்த குருகிட்ட கொண்டு வந்து நீட்டுது. ஏன்டா அழிக்கல? அழிய மாட்டேங்குது சாமி. சாமி பாத்திரம் வச்சுட்டு பக்கத்துல கமண்டல் இருந்துச்சு, தண்ணி எடுத்தார், எடுத்து தெளிச்சார், தேய்ச்சார், அழிஞ்சு போச்சு. இப்போ அழிஞ்சது இல்லடா, நானும் தண்ணியெல்லாம் பிடிச்சி அழிச்சு பார்த்தேன் சாமி, அழியல. அப்பதான் இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், நான் எழுதின எழுத்த நான் நினைச்சா கூட அழிக்க முடியாது, ஆனா ஒரு குரு நினைச்சா யார் எழுதிய எழுத்தாக இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியும்? அழிச்சிட முடியும் இல்லையா? அப்போ இறைவனே நினைச்சா கூட நம்ம விதியை என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது. ஆனா யார் நினைச்சா மாத்திடலாம்? குரு நினைச்சா மாத்திடலாம். அதனாலதான் சிக்கனை பிடித்திடுவேன் செப்பாளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி பாவை நோன்புல பாடுறாங்க. அப்படியே பிடிச்சுக்கணும், உடும்புபடியா பிடிச்சுக்கணும். அது குருவை பற்றி கொண்டா குரு எந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தணுமோ அந்த நிலைக்கு உயர்த்திடுவாங்க. ராமதேவர்னு ஒரு குரு இருந்தார், ஒரு மகான் இருந்தார். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அப்படியே இறைநிலையில இருந்து கொண்டு அந்த நிலையில இருந்துட்டு சொல்லுவாராம், அவருடைய சீடன் எழுதி கொண்டே வருவாராம். அப்போ இந்த சீடன் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. குரு அப்படியே இறைநிலையிலிருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அந்த வார்த்தைகளை சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல குரு அப்படியே சமாதி அடைகிறார். அதே கணம் அப்படியே சீடனும் சமாதி ஆயினார். அப்படின்னா குருவும் சீடனும் எப்படி இருந்திருக்கிறாங்க? அப்படியே ஒன்னோடு ஒன்னா லிங்க் ஆயிருக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பிரிக்க முடியாத நிலையில இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்? சும்மா பேருக்காக வேதாத்திரியத்தினுடைய ஃபாலோயர்ஸா இருக்கக்கூடாது, ஃபேன்ஸா இருக்கக்கூடாது, ரசிகர்களாக இருக்கக்கூடாது. நான் வந்து சொல்லி மன்றத்துக்கு வந்தேன், மன்றம் சூப்பர் சார், மன்றத்துக்கு அதை பற்றிலாம் தெரியும் சார், மனவளக்கலை எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் சார், அப்படிலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனவளக்கலை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேதாத்திரியத்தினுடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாங்க சுவாமிஜி. நாங்க ஒரு முறை ஒரு ஆசிரியர் பயிற்சிக்கு போயிருந்தபோது, பொறுப்பாசிரியர் பயிற்சிக்கு போயிருந்தபோது சாமி சொன்னாங்க, என்னுடைய ஸ்தானத்தை மனமாற உங்களிடத்திலே அர்ப்பணித்து விட்டேன். இன்று முதற்கொண்டு என்னுடைய பொறுப்பிலிருந்து நீங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குருவாக இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு சீடனை உருவாக்கி எனக்கு பின்னாடி நீங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லுவாரு. எனக்கு பின்னாடி இருந்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவார். ஆனா நம்முடைய குரு மட்டும்தான் என்ன சொன்னாரு? என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நீங்களே எனக்கு மேல இருந்து, எனக்கு மேல தோள் மேல ஏறி நின்று கூட நீங்க சொல்லுங்கப்பா. என்னுடைய அறிவு சொல்லிட்டேன், என்னுடைய அறிவுக்கு மேல உங்களுடைய அறிவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு சொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் வியாபித்து இந்த வான்காந்த களத்துல சுவாமிஜி இருந்து கொண்டு எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சாமி மறைவுக்கு பிறகுதான் உலக சமுதாய சேவா சங்கம் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றது. நிறைய காலேஜஸ்க்கு போனோம், நிறைய பேருக்கு படித்தாங்க. இன்னைக்கு சாமி மறைகிற சமயத்தில் இருந்த பேராசிரியர்களை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அன்பர்களுடைய எண்ணிக்கை அதிகம். எப்படி வளர்ந்ததுன்னா, ஒரு ஸ்தூலமாக ஒரு உருவமாக இருந்த நிலை மாறி இன்னைக்கு பல உருவங்களாக பரிணமித்து இல்லையா, பல கோணங்களாக இன்னைக்கு எங்கெல்லாம் குருவாக ஒரு ஆசிரியர் வந்து உட்கார்றாரோ அந்த இடத்துல எல்லாம் யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறதாக அர்த்தம்? குருவே வந்து உட்கார்ந்து அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு உருவமாக இருந்தா ஒரு வேதாத்திரி மகிழ்ச்சி ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். இன்னைக்கு எத்தனை இடத்துல, இன்னைக்கு இதே நாள்ல இந்த நிமிஷத்துல எத்தனை இடத்துல உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரியம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப அத்தனை இடங்கள்லையும் அத்தனை பேருக்குள்ளாகவும் இருந்து கொண்டு இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரிய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த உயர்வு சாமிக்கு மட்டுமே சேர்ந்த விஷயம். அத்தகைய குழந்தைகளாக, வேதாத்திரியத்தினுடைய குழந்தைகளாக, அவங்க 2 பேருடைய அன்பு குழந்தைகளாக, அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனா அம்மா சொல்லுவாங்களாம், நமக்கு குழந்தை இல்லைன்னுலாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 1000 குழந்தைகள் வருவாங்க. சாமி அந்த கடைசி உரையில நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த நாக்கு தடுமாறும் அந்த வார்த்தையை சொல்லும்போது. அம்மா சொன்னாங்க, நான் வீட்டை விட்டு வெளியில வரும்போது, நமக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நமக்கு 1000 குழந்தைகள் இருப்பாங்க, நம்ம மன்ற தன்பர்களெல்லாம் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த காட்சியை நான் கண்கூட பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி அது சொல்ல சொல்ல அவருக்கு அழுகையும் வருது, சிரிப்பும் வந்தது. அந்த அந்த கடைசி உரை நீங்க யூடியூப்ல போய் கேளுங்க, சாமியோட இறுதி உரைன்னு சொல்லி போட்டிருக்காங்க.
அப்படி ஒரு சாமியினுடைய குழந்தைகளாக நாம் அத்தனை பேரும் உருவாகி இருக்கிறோம்னு சொன்னா, பெற்றால் ஒரு குழந்தை, பெறாமல் இப்ப எத்தனை குழந்தைகள் இல்லையா? ஆனா ஒரு குழந்தையை பெற்றிருந்தா கூட நாம் என்ன பண்ணிருப்போம், ஏன் குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து வளர்த்திருப்போம். ஆனா சாமி ஒவ்வொரு காலத்திலையும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் பேசும்போது அவர்களுக்குள்ள அவ்வளோ பூரிப்பாக இருக்கும். அப்படியே கண்ணை அப்படியே பார்ப்பார், அப்படியே பார்த்து பேசி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அனுபவ உரை சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் ஒவ்வொருத்தரும் அப்படி பேசும்போது அப்படியே ரசிப்பார். இந்த பேராசிரியர்லாம் பேசும்போது அவ்வளோ ரசிப்பார். சாமிக்கு தெரியாத ஒன்றும் நாங்களாம் போய் யாரும் பேச போறதில்ல. ஆனா அவ்வளோ ரசிச்சு பார்ப்பாரு. அப்பா நம்மளை விட அது ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை அப்படி ரசிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தன்மையாக இருந்தவர். அதனாலதான் அற்ற சிவயோகிக்கு அருஞ்சின்னம் 3 உண்டுன்னு சொல்றார். 3 விஷயம் இந்த உண்மை நிலை உணர்ந்தவர்களுக்கு 3 அடையாளங்கள். ஒண்ணு குழந்தை மாதிரி இருப்பாங்க இல்லையா, இன்னொன்னு பைத்தியம் போல இருக்கும், இன்னொன்னு மற்ற சிவயோகிக்கு அருஞ்சின்னம் 3 பற்றலகை, பற்றே இல்லாமல் இருக்கும். பற்றலகை, பாலரியர், உண்மத்தர்னு 3 அடையாளங்கள் காட்டுறார். பற்று இருக்காது. சாமிக்கு எத்தனையோ விஷயங்கள் கோடி கோடியாக பணம் கொண்டு வந்து கொட்ட தயாராக இருந்தாங்க, எந்த இடத்துலையும் சாமி வாங்கி வச்சுக்கல. அவருக்குன்னு எதா வேணும்னு சொல்லி நமக்கு துரியாதீத தவம்னு ஒண்ணு கொடுக்குறோம்ல, அந்த தவத்தை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் கொடுக்குறாரு. நீங்க யாரு கொடுத்தாலும் சரி, நீங்க அந்த இடத்துல போய் நீங்க தவம் துரியாதீதம் கொடுக்கிற அன்னைக்கு நீங்க உட்கார்ந்து பாருங்க, அவரை முழுமையாக அனுபவிக்கலாம். அதனால அந்த அன்னைக்கு மட்டும் அந்த துரியாதீதத்தினுடைய காணிக்கை மட்டும் 25 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல போகும். அதை கூட சாமி அவருக்காக எடுத்து யூஸ் பண்ணல, அது எங்கேயாவது அறிவுத்துறையில் கட்டினா அதுக்கு டொனேஷனா கொடுத்துடுறாரு. இன்னைக்கு சாமி மறைவுக்கு அப்புறம் அதை ட்ரஸ்ட்ல எடுத்துட்டு அதே தொகையை அப்படியே வந்து எங்கெல்லாம் அறிவுத்துறை கோயில் கட்டுறாங்களோ அங்கெல்லாம் அதை கொடுத்தாங்க. சாமிக்கு வாங்கினது அவ்வளவுதான் படம். சாமி கடைசி காலத்துல கூட சொன்னார், தங்க கூண்டுல தங்க கிளியை வைத்து பார்ப்பது போல எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள். அவ்வளவு பவ்யமா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆனா போதும் அப்படின்னு நிறைவு வருகிற போது நிறைவு பண்ணிடுறாங்க. இதுதான் மகான்களுடைய சிறப்பு. 95வது பிறந்த நாள் விழால 3 நாள் உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து அந்த நிகழ்வுகளை முழுமையாக ரசித்தவர். ஒவ்வொரு மகான்களும் பேசும்போது நிறைய மகான்கள் வந்தாங்க, நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க. அவங்கெல்லாம் பேசுவதையெல்லாம் பேசி கேட்டு ரசித்த மகான் கடைசி உரையில அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? அந்த அந்த 95வது பிறந்தநாள் உரையில, நான் அந்த காரை விட்டு இறங்கி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு 2 பேர் துணைக்கு தேவைப்படுது, 2 பேர் என்னை பிடிச்சிக்கிட்டு தான் வர வேண்டியதா இருக்குது. நான் அடுத்தவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை, நான் வந்த வேலையை நான் நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி புஸ்தகம் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை, ஒரு சின்ன குறிப்பு அதை எழுதி அதை ஒரு நோட்ஸா போட்டு அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியணும்ல. நான் இல்லைனாலும் எல்லாரும் போய் விளக்கம் சொல்லணும்ல, அதனால எல்லா பேராசிரியரும் வாப்பா அப்படின்னு சொல்லி வர சொல்லி ஒரு 10 நாள் அங்கேயே இருக்க சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரே வகுப்படுத்திருக்காரு. இதெல்லாம் பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரே வகுப்படுத்து 2004 அவரே வகுப்பெடுத்து அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் குறிப்பு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அத்தனை பேராசிரியர்கள் கையிலையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு சொல்லி எல்லா பேராசிரியர்கள் கையிலையும் அந்த சிடிஎஸை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து விட்டு, இதை போய் நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும், அப்படி கேட்டு தெளிவாகி மற்றவங்களுக்கு இந்த விளக்கத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்த்தனம் எல்லாம் சொல்லி முடிக்கிறார். இதற்கெல்லாம் செய்யறதுக்கு அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாசம். ஆகஸ்ட்ல நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். செப்டம்பர் 1 மாசம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு, சொல்லி கொடுத்தாச்சு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், என் கையில ஒன்றும் இல்லை, 2 கையும் நீட்டிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பொறுப்பு இல்லையா? சொல்லி முடிக்கிறார். டிசம்பர்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டார். ஜனவரி பிப்ரவரி தான் 3 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு பிப்ரவரி மாசம் சமாதி நிலை, மார்ச்ல வந்துடுது இல்லையா, மார்ச் 28 சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. அப்போ மகான்கள் நினைத்தால் வாழவும் முடியும், மகான்கள் நினைத்தால் தன்னுடைய உடல் இயக்கத்தை நிறுத்தி கொள்ளவும் முடியும்
அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், அந்த மரணமில்லாத பெருவாழ்வு வாழ முடியுங்கிறதையும் சொல்லி கொடுத்து செயல் வடிவமாக காட்டிட்டு போன ஒரு உயர்ந்த உத்தமரை தான் நாம் இன்னைக்கு அருள் தந்தையாகவும் தத்துவஞானியாகவும் இன்னும் பல பரிமாணங்கள்ல இன்னைக்கு நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்க சிந்தனை செய்துங்க. உங்க வாழ்க்கையில இதையெல்லாம் எதுக்கு பேசுறோம், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னா, வாழணும். நம்மெல்லாம் வாழத்தான் வந்திருக்கோம். வாழ வேண்டும் என்றெண்ணி வந்ததில்லை உலகில். வாழணும். நம்மெல்லாம் எப்படி வாழணும்னா, எப்படி நல்லா வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை பின்பற்றி வாழணும் இல்லையா? வாழ வேண்டும் உலகினில் வாழ்ந்து முடிந்தோர்களின் அனுபவங்களை தொடர்ந்து பற்றி அப்படிங்கிற அந்த அந்த அனுபவங்களை எல்லாம் எடுத்துட்டு அவங்கெல்லாம் எப்படி இப்படி உயர்ந்த தத்துவ ஞானியாக உயர்ந்த மகான்களாக வந்து உலகத்துக்கு தொண்டு செய்திருக்கிறார்களோ அதுபோல நாம எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு போகணும். நம்ம வாழ்க்கையில வந்துட்டோம், எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு தானே போகணும். தின்று தெரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம் இல்லையா? அப்ப சும்மா சாப்பிட்டு தூங்கிறதுக்காக நம்ம பிறக்கல, ஏதோ ஒரு சாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த வாழ்க்கையினுடைய முழுமையை நாம அடையறதுக்கு இந்த விளக்கங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். இதை நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. இன்னையிலிருந்து நம்ம ஒரு வேதாத்திரியத்தினுடைய இன்னைக்கு அருள் தந்தையனுடைய ஜெயந்தி விழால நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனையாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு கருத்து, ஒரே ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கணும். இன்னையிலிருந்து இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக செயல்படுத்துவேன் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சாமியே ஒவ்வொரு முறையும் சாமி பிறந்தநாள் விழாவுக்கு நாங்கெல்லாம் போயிருக்கிறோம். அப்ப போகும்போது சாமி சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் போகும்போது ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க இங்கிருந்து. அதுக்காக இருக்கிற சேர் டேபிள்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்க. ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க, நல்ல விஷயத்த எடுத்துட்டு போங்க. என்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற தீய விஷயத்துல ஏதாவது ஒண்ணு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க பாரு. அது மாதிரி இன்னைக்குல இருந்து உங்களுக்கு எது வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை குருவுக்கு காணிக்கையாக கொடுத்துடணும். எது குருவுகிட்ட இருந்து நல்ல விஷயமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அதை நாம என்ன பண்ணிக்கணும், எடுத்துட்டு போய் அதை வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி பண்ணி பயன்படுத்தணும் இல்லையா? நான் சாமி கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கும்போது 13 வயசு கரெக்டா, அருள்நிதி பாஸ்கரன் அப்படின்னு சொல்லி சாமி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். நான் திருவண்டு பையன் இப்படி உட்கார்ந்துட்டு பார்த்தார் சாமி. கண்ணு கூட தெரியல மாதிரி திருவண்டு பையனா இருக்கிறியே, எப்படிப்பா போய் பயிற்சி நடத்துவியா அப்படின்னா, கண்டிப்பா நடத்துவேன் சாமி. சரி, அப்போ வாரத்துல ஒரு நாளாவது போய் இந்த பயிற்சியை நீ மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடுது இல்லையா? அதை இன்னைக்கு வரைக்கும் எப்படியாவது வாரத்துல ஒரு நாள் இந்த மனவளக்கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும், ஃபுல் டே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நான் படிக்கிற காலத்துல எனக்கு சனிக்கிழமை ஃப்ரீயா இருக்கும். அதனால சனிக்கிழமை ஃபுல் டே வச்சுட்டேன். இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயா இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மனவளக்கலையை தவிர வேற எதையும் சித்திக்கிறது இல்லை. எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு காலையில 5:30 மணிக்கு கிளம்புனா வீட்டுல இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேர்றது. ஆனா எங்கேயுமே குறைவில்லை. எல்லா வாரமும் வகுப்பு நடத்திட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் தடையே இல்லாம அந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்குது. அப்ப நம்மளுடைய சிந்தனை மட்டும் உயர்ந்த சிந்தனையாக இருந்தால் நாம இந்த குருவுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தை விதைச்சிட்டோம்னா அதுக்கு வழிகாட்டுவதற்கும் நம்மளை வழிநடத்தி செல்வதற்கும் யார் துணையா இருப்பா? குரு துணையாக இருப்பார். அத்தகைய ஒரு உயர்ந்த குருவை நாம் பிடித்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில நாமும் உயர்ந்து நம்மளுடைய குடும்பமும் உயர்வதற்கு இன்றைய நாள் நம்முடைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க